ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் கத்திரிக்காய் வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. இது பேர் பார்த்திங்கன்னா சுட்ட கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. நான் இது மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் நார்மல் கத்திரிக்காவிலும் இது மாதிரி சுட்டு செய்யலாங்க. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பைங்கன் கா பர்த்தான்னு சொல்லுவாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி செய்கிறதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லா கத்திரிக்காவிலையும் இது மாதிரி சுட்டு செய்யலாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ கேஸில் சுடுறேங்க. நீங்கள் அடுப்பில் கூட சுட்டு செய்யலாம். நீங்கள் கத்திரிக்காய் சுடும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக இது மாதிரி அடுப்பில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு கம்பி மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டு கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா இப்போ கை சுடுத்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு நல்லா வேகணுங்க. அந்த கத்திரிக்காயோடைய தோல் வெடிக்கிற அளவுக்கு வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற கத்திரிக்காயெலாம் வேகும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கினே இருங்க. ஒரே பக்கமாக இருந்தால் தீஞ்சிடுங்க. இன்னும் அடுப்பில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. விறகு அடுப்பில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தோல் சுருங்கி வருது பாருங்கள். நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே அமுங்கும். அப்போ எல்லாம் உள்ளே வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. பாருங்கள், தோல் நல்லா வெடிச்சிருக்குது பாருங்கள். நுனி பகுதி நல்லா கிட்ட எடுத்து போயிட்டு வேக விடுங்க. பாருங்கள், அழுத்தி பார்க்குறேன் நான். நல்லா அழுந்தது பாருங்கள். இந்த மாதிரி அழுந்தினாலே உள்ளே வெந்துடுதுன்னு அர்த்தம். தோலும் நல்லா வெடிச்சிருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துடுது. இதை நம்ம ஆறட்டணும் தோல் எடுத்துகிட்டு செய்யலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தோலை எடுத்துருங்க. மேலே இருக்கிற தோலை ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருங்க. நம்மளுக்கு கத்திரிக்காய் சுடுறதுக்கு தான் டைம் ஆகுமா தவிர ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னு யாருமே பார்க்க தெரியாது. அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க இந்த ரெசிபி. இந்த மாதிரி ஒரு தோல் விடாத எடுத்துருங்க. இல்லைனா கருப்பு கருப்பாக எங்கே பார்த்தாலும் அசிங்கமாக இருக்கும். அதனால் இது மாதிரி எடுத்துருங்க எல்லா தோலையும். இந்த காம்பு பகுதி எடுத்துருங்க. நல்லா நசுக்கி விட்டுக்குங்க கத்திரிக்காவை. சுடுற மாதிரி இருந்ததுன்னா கரண்டி வச்சு நசுக்கிடுங்க. எனக்கு லைட்டாக சுடுதுங்க, நான் ஸ்பூனால் நசுக்கி விடுறேன். நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்குங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே எண்ணெய் தேவைப்படுங்க. ஒரு 50 ml எண்ணெய் விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் விட்டுக்குங்க. நல்லா வெடிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு நல்லா ஒரு 20-30 பல் பூண்டுங்க பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுபடணுங்க. பூண்டுடைய கலர் நல்லா மாறணும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பூண்டு அதிகமாக சேர்க்கணுங்க. நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகா அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுபடணுங்க வெங்காயம் எல்லாமே. அது கூடவே 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கோங்க. அதையும் பொடி பொடியாக நறுக்கி போடணும். எல்லாமே இதில் பொடி பொடியாக தாங்க போடணும். அதையும் சேர்த்து நல்லா தக்காளி சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. நீங்கள் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய். இந்த அளவுக்கு வதங்கணும். இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூனு கார மிளகாத்தூள், அது கூடவே 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாங்க. இதுக்கு தேவையான உப்பு,
அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத செய்ய வேண்டிய ரெசிபிங்க. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. போட்டு கிளறி விடுங்க. இது கூடவே நீங்கள் அவிச்ச உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு இது கூட சேர்த்து செய்யலாங்க. நல்லா சுவையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க, வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், எண்ணெய்லாம் கொஞ்சம் ஓரத்தில் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தழை சேர்க்குறேங்க. கொத்தமல்லி தழையும் இந்த ரெசிபிக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தழை போட்டு கிளறி விட்டுருங்க. பைங்கன் கா பர்த்தா ரெடி ஆகிடுச்சி. சுட்ட கத்திரிக்காவும் ரெடி ஆகிடுச்சி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.